இதை குரு பூர்ணிமா என்று கூறுவார். குருமார்கள், ஞானிகள் ஞானம் பெற்ற ஒரு திருநாள் இன்றைய நன்னாள். ஆதி காலம் முதற்கொண்டு மனிதன் தன்னை தேடும் ஒரு தேடலின் வெளிப்பாடாக முதலில் பெற்ற ஞானம் பெற்றவரை இந்து சமயத்தில் தட்சிணாமூர்த்தி என்று கூறுவார்கள். அவர் ஒரு ஞானி, ஆதி சித்தர் என்று கோயில்களில் பார்க்கிறோமே. குரு என்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வடிவம். அவர் ஒரு சித்தர். இந்த பூமியில் முதலில் ஞானம் பெற்ற ஒரு பெருமகான். அவர் காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் ஞானிகள் முழுமை பெற்ற ஒரு முழுமையான நாள் இந்த நாள். இந்த நாளில் ஞானிகளுக்கு சீடர்களையும் உய்ய வைக்க வேண்டும் என்ற ஒரு உந்து ஆற்றல், ஒரு உந்து சக்தி இயற்கையாக அமைந்து விடுகிறது ஒவ்வொரு ஞானிகளுக்கும். அந்த நிலையில் ஞானிகளும் சித்தர்களும் தன்னை சார்ந்து பல சீடர்களையும் இணைத்து கொண்டார்கள். ஞானிகளின் பெருமையையும் குருவின் பெருமையை வெளிக்கொணர வேண்டும், குருவை போற்ற வேண்டும், குருவை வணங்க வேண்டும். அதற்கு ஒரு சிறப்புடைய ஒரு நாள் வேண்டுமே. அந்த நாளை இந்த ஞானம் பெற்ற நாளாக இருக்கும் இந்த நாளை எடுத்துக்கொண்டார்கள். அப்படி பார்த்தோமேயானால் தொன்று தொட்டே குரு சிஷ்ய பரம்பரையில் இருக்கக்கூடிய ஞான மார்க்கம், யோக மார்க்கம், இந்த இரண்டு நிலைகளிலும் இந்த நாளை கொண்டாடுவது என்பது ஒரு வழக்காக இருந்தது. இன்றும் பல மடங்களில், பல யோக மார்க்கங்களில் தன்னுடைய குருவுக்கு காணிக்கை செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாளை எடுத்துக்கொண்டார்கள். ஒரு உன்னதமான நாள் இந்த நாள். நம்முடைய குருவை போற்ற வேண்டும், குருவை வணங்க வேண்டும். இந்த நாள் முழுமையும் குரு உணர்வில் நிலைக்க வேண்டும். அப்படி நிலைக்கின்ற பொழுது குருவின் மனமோ குருவின் அறிவோ ஞான நிலையில், சைதன்ய நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இந்த நாளில் அவர்கள் அறிந்திருந்தும் அறியாமலும் எப்பொழுதுமே அமைதியாகவும் எப்பொழுதுமே சாந்த நிலையிலும் எப்பொழுதுமே இறைநிலையிலும் இணைந்திருக்கும். இந்த நாளில் ஞானத்தை நெருங்கியவர்கள் குரு உணர்வோடு தன்னுடைய ஆற்றலை செலுத்த 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 தானும் ஞானம் பெறுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் இந்த பொன்னாள். சகோதர சகோதரிகளே, ஆன்மீக வாழ்வில் அடியெடுத்து வைத்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இந்த நாளை நாம் இப்பொழுது கொண்டாடவிருக்கிறோம். இதை குரு பூர்ணிமா என்று கூறுவார்கள். குருவின் சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், குருவின் மேன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், குரு உணர்வோடு எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு பாங்கையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்று நாம் ஏற்கனவே திட்டமிட்ட தலைப்பு என்பது அது பழிச்செயல், பஞ்சமா பாதகங்கள் என்று எடுத்திருந்தோம்.
இதை அடுத்த வாரம் தள்ளி வைத்துவிட்டு இன்று குரு பௌர்ணிமா என்ற ஒரு மேன்மையான ஒரு உணர்வுக்கு நாம் இப்பொழுது செல்ல போகிறோம். இதை கண்டிப்பாக ஒவ்வொரு சீடர்களும் ஒரு குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு காணிக்கை. பெற்றோர்கள் இருந்தார்கள், குழந்தைகளை வளர்த்தார்கள், கல்வியை கொடுத்தார்கள், வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்தார்கள். 60 ஆண்டுகள் பிறகு பெற்றோர்களுக்கு 60வது வயது வரும் பொழுது குழந்தையினுடைய கடமை அந்த சஷ்டியப்ப பூர்த்தியை செய்ய வேண்டியது. 80வது வயது வருகின்ற பொழுது குழந்தைகளினுடைய கடமை அவர்களுக்கு விழா எடுக்கப்பட வேண்டியது. அதே போன்றுதான் இந்த நாளிலும் குருவை போற்ற வேண்டும் சீடர்கள். குரு தன்னை போற்ற வேண்டும் என்று கூறியதில்லை, கூறப்போவதும் இல்லை. இது சீடனுடைய கடமை, சீடன் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அந்த கடமையில் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். அதை இப்பொழுது நாம் இந்த 1 மணி நேரத்தில் செய்விக்கப் போகிறோம், செய்யவும் போகிறோம். அதற்கு முன்னால் ஒரு சிறிய தவம், துரியாதீத தவம். ஏன் துரியாதீத தவம் எடுக்கப் போகிறோம் என்றால், சிவநிலை, ஜீவநிலை, இந்த 2 நிலையும் எடுத்து கொடுப்பவர் குரு. சிவநிலையில் ஜீவநிலை பிணைக்கின்ற பொழுது, கரைகின்ற பொழுது, அந்த ஜீவனே சிவனாக மாறக்கூடிய தன்மை ஊட்டி கொடுப்பதும் குருவே தான். ஆக குரு என்கின்ற ஒரு பெரிய தத்துவம், மகா தத்துவம், இன்று இந்த பிரபஞ்சம் முழுமையும் இருக்கக்கூடிய, பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் நிலைத்திருக்கக்கூடிய, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரநிலையோடு தன்னை இணைத்து கொண்டிருப்பதால் நாம் சீடர்களாகிய நாமும் அதே நிலையில் நம்மை உயர்த்த, நாம் செல்ல, நாம் அங்கு இணைய, அந்த கரைசலோடு நாமும் கரைந்து விட முடியும். ஒரு சிறிது நேரம் துரியாதீத தவம் ஏற்றிவிட்டு குருவின் பெருமையையும் குருவின் மேன்மையையும் குருவை பற்றிய உணர்வுகளையும் நாம் இன்று சிந்திப்போம். இன்றும் நாளையும் எல்லோரும் குரு உணர்வோடு இருந்து பழகக்கூடிய ஒரு திறனையும் வகுத்து கொள்ள வேண்டும். தவம் தொடங்குவோம். துரியாதீத தவம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. குருவின் திருவுருவை நினைந்து கொள்கிறோம். குருவின் திருநாமத்தை நினைந்து கொள்கிறோம். குருவின் திருவார்த்தைகளை நினைந்து கொள்கிறோம். குருவின் திரு உணர்வுகளை நினைந்து கொள்கிறோம். குருவின் பொற்கமல பாதங்களை போற்றி வணங்கிக் கொள்கிறோம். நாம் அமர்ந்திருக்கும் இந்த அறிவு திருக்கோவில் முழுமையும் நல்ல தெய்வீக பேராற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றன. நாம் அமர்ந்திருக்கும் இந்த அறிவு திருக்கோவில் முழுமையும் நல்ல தெய்வீக பேராற்றலே நிரம்பி
மேன்மையே செய்விக்கின்றன. அருட்பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். தவம் துரியாதீதம், தொடக்கம் ஆக்னா சக்கரம். குண்டலினி மகாசக்தி புருவ மத்தியில் அழுத்தம் பெறட்டும். துரியம் துரியம் குண்டலினி மகாசக்தி பிரம்மரந்திர மையத்தில் அழுத்தம் பெறட்டும். ஒடுங்கி 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 ஒரு புள்ளி அளவுக்கு ஒடுங்கி நிற்கிறோம். மெதுவாக உயர்வோம். துவாதசாங்கம் இன்னும் மெதுவாக உயர்கிறோம். சந்திரன், சூரியன்,
சூரியனை மையமாக கொண்டு கோள வடிவில் விரிகிறோம். விரிந்து 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 செல்கிறோம். எண்ணிலாத நட்சத்திரங்கள் நிறைந்திருக்கும் பேரியக்க மண்டலம் தூய பரிபூரண சக்தியே நிறைந்து திளைத்திருக்கும் பேரியக்க மண்டலம் விரிந்து வியாபித்து செல்கிறோம். நிறைந்த விரிந்த பேரண்டம் இன்னும் விரிந்து செல்கிறோம். ஒன்றுமற்ற பெருவெளி விரிந்து 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 செல்கிறோம். இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் விரிகிறோம். சுத்த வெளி பிரம்மம் ஆதி நிலை பரிபூரண சைதன்யம் சுத்த வெளி பிரம்மம் விரிந்து செல்கிறோம். மெதுவாக இறங்குகிறோம். மெதுவாக ஒடுங்கி இறங்குகிறோம். சக்திகளும் எண்ணிலாத நட்சத்திரங்கள் இருக்கும் சக்திகளும் இன்னும் மெதுவாக இறங்கி
சூரியன், சந்திரன், துவாதசாங்கம், துரியம், துரியம், மீண்டும் மீண்டும் சக்திகளம் செல்கிறோம். மெதுவாக விரிந்து செல்கிறோம், மெதுவாக விரிகிறோம். எண்ணற்ற கோள்களும் எண்ணற்ற நட்சத்திரங்களும் இயங்கிக் கொண்டிருக்கும் பேரியக்க களம் ஒவ்வொரு விண்ணினூடேயும் தூய பரிபூரண சக்தி, இதே பரிபூரண பெருநிலையில்தான் அத்தனை மகான்களின் ஆற்றலும் இன்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதே பெருநிலையோடு நாமும் இணைந்து நின்று இதுவரைக்கும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டிய அத்தனை குருமார்களையும் போற்றி வணங்கிக் கொள்கிறோம். அதே குருத்துவத்தில், அதே குருவின் பரம்பரையில் இன்று வாழ்ந்து நேரடியாக நம்மோடு நமது உயிரோடும் கலந்திருக்கும் நமது குருபிரானின் திரு உருவத்தை பார்க்கிறோம். இதே பிரபஞ்ச பெருவெளியில் விரிந்து வியாபித்து நிற்கும் குருவின் பெருமையை பார்க்கிறோம். குருவின் பொற்கமல பாதங்களை போற்றி வணங்கிக் கொள்கிறோம். எல்லோரும் இந்த விரிந்த பரந்த அறிவில் நின்று நமது குருபிரானை வாழ்த்துகிறோம். பிரபஞ்ச பேரியக்க களம் தூய பரிபூரண சக்தி, இதே சக்தியில் நாமும் திளைத்திருந்து இதே சக்தியோடு கரைந்திருக்கும் மகான்களின் ஆற்றலோடு இணைந்து நின்று நமது குருபிரானை வாழ்த்துகிறோம். அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க. அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள், 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 அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்படியே விரிந்து வியாபித்து குரு நிலையோடும் சித்தர்கள் நிலையோடும்
இங்கு நிறைந்து நிற்கும் மகான்களின் ஆற்றலோடும் பரிபூரண தூய சக்தியோடும் நாம் இரண்டர கலந்து நிற்கிறோம். மெதுவாக ஒடுங்கி வருகிறோம். சூரியன், சந்திரன், துவாதசாங்கம், துரியம், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை நினைந்து வாழ்த்திக் கொள்கிறோம். பெற்ற மக்கள் செல்வங்களை நினைந்து வாழ்த்திக் கொள்கிறோம். நெருங்கிய உறவினர்களை நினைந்து வாழ்த்திக் கொள்கிறோம். சுற்றத்தாரையும் நண்பர்களையும் நினைந்து வாழ்த்திக் கொள்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ கருத்து வேறுபாடு கொண்டோர், இன்னல் புரிவோர், எதிரியாக நினைப்போர் யாராவது இருந்தால் கருணையோடு வாழ்த்திக் கொள்வோம். நமது குருபிரானை வாழ்த்திக் கொள்கிறோம். அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம், நாகர்கோவில் அறிவு திருக்கோவில் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த மேன்மை மிக்க இந்த நாளில் குருவின் தன்மையையும் குருவின் உணர்வினையும் குருவின் பெருமையையும் நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும். ஆறாவது அறிவு படைத்த மனிதனின் திறன்
தன்னை நோக்கியே இருந்து கொண்டிருக்க வேண்டும். தன்னை நோக்கியே இருந்து கொண்டும் இருக்கிறது என்றாலும் புலன்கள் வழியாக அது